ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ட்ரிகர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கொரியன் வெப் சீரிஸ். இதில் மொத்தமாக 10 எபிசோட் இருக்கு. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அமைதியான சூழலே நிலவிட்டு வரும். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கன்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நாள் எல்லார் கையிலுமே துப்பாக்கி ஸ்ப்ரெட் ஆகுது. அதுவும் கொரியரில் வருது. இதை பார்த்தது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் ராணுவ வீரர். இப்ப பாத்தீங்கன்னா அவரு போலீஸ்காரரா இருக்காரு. அவரும் இன்னொரு ஹீரோவும் சேர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இதனால ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் என்ன, கடைசியில் அதெல்லாம் சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்ப இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அதை முடிஞ்சாலும் எக்ஸிகியூஷன்லயும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது லீட் கேரக்டர் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பா சொல்லணும்னா ஒரு கன் ஒரு பாமர மனுஷன் கிட்ட கிடைச்சதுன்னா அவன் அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. கன் ஃப்ரீயா இருந்த சொசைட்டி எப்படி இருந்தது, கன் வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க வெப் சீரிஸ் ஃபுல்லாவே. குறிப்பா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல சீன்ஸ் ஆனால் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்க தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருந்தாங்கன்னா, அதே மாதிரி டியூரேஷன் கொஞ்சம் கம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ஒரு தரமான வெப் சீரிஸாவே வந்துடும். இப்பயும் கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.